பேக். இது சென்னை சில்க்ஸ் ராகமாலிகாவின் டியூட் சீரிஸ். சென்னை சில்க்ஸ் ராகமாலிகாவின் டியூட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் ரவுண்ட். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ரவுண்ட்ல இப்ப அடுத்தது யார் வந்து பாட போறாங்க? ஒரு 60களில் வந்த அற்புதமான தமிழ் சினிமா பாடல் ஒன்று உங்களுக்காக கொடுக்கறதுக்காக யார் வந்திருக்காங்க? இப்போ விக்னேஷ் அண்ட் யமுனா. இப்போ எப்படி இருக்கீங்க? ஹவுஸ் யுவர் மனநிலை ஆஃப்டர் ஆல் த ரவுண்ட்ஸ்? இப்போ எப்படி இருக்கு? கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கா? இல்ல நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஸோ விக்னேஷ், நீ எப்படிமா இருக்க? கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. இந்த ரவுண்ட் நல்லா பண்ணணும். நல்லா பண்ணணும். என்ன பாட்டு? ஒருத்தி ஒருவனை. வாவ். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருத்தி ஒருவனை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்து விட்டால் அந்த நிலைமையின் முடிவென்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன? மௌனம். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். இரவும் பகலும் என்னுருவம் அதில் இங்கும் அங்கும் உன்னுருவம். இரவும் பகலும் என்னுருவம் அதில் இங்கும் அங்கும் உன்னுருவம். அடக்கம் என்பது பெண்ணுருவம், அதை அறிந்தால் மறையும் என்னுருவம். அடக்கம் என்பது பெண்ணுருவம், அதை அறிந்தால் மறையும் என்னுருவம். மறைக்க முயன்றேன் முடியவில்லை, உன்னை மறக்க முயன்றேன் நடக்கவில்லை. மறைக்க முயன்றேன் முடியவில்லை, உன்னை மறக்க முயன்றேன் நடக்கவில்லை. நினைக்கும் நிலையிலும் நான் இல்லை, உன்னை நெருங்கும் தகுதியும் எனக்கில்லை. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். கேட்டேன் கேட்டது கிடைக்கவில்லை, என்னை கேலி செய்தால் மனம் பொறுக்கவில்லை. கேட்டேன் கேட்டது கிடைக்கவில்லை, என்னை கேலி செய்தால் மனம் பொறுக்கவில்லை. வாதம் செய்வது என் கடமை, அதில் வழியை காண்பது உன் திறமை. வாதம் செய்வது என் கடமை, அதில் வழியை காண்பது உன் திறமை. கண்டேன் கண்டது நல்ல வழி, அது காதலருடனே செல்லும் வழி. கண்டேன் கண்டது நல்ல வழி, அது காதலருடனே செல்லும் வழி. சொன்னேன் பல முறை, யாசிக்கிறாய், நீ சொன்னதை நானும் யோசிக்கிறேன். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல்.
Vignesh and Yamuna, I must say it's a very good attempt. ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. நீ எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லாம பாடுறியா, அப்படியே இருக்குது கேட்கறதுக்கு. அந்த மாதிரியே ரெக்கார்ட்ல இருக்கிற மாதிரியே கிரியேட் பண்ணோம் அப்படின்றத நீ ட்ரை பண்ற மாதிரியே இருக்கு. அப்படிலாம் இல்லை. பரவாயில்ல, நல்லா பண்ணீங்க யமுனா, குட் அட்டெம்ப்ட். தேங்க்யூ. கேட்கலாமா உமா மேடம்? நல்லா பாடினீங்க ரெண்டு பேருமே. தேங்க்யூ மேம். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கிடச்சிது. ரெண்டு பேரும் நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா அனுபவித்து ஓரளவுக்கு அந்த எந்த ஒரு இதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஜஸ்டிஃபையபிளாக பாடி. வெரி குட், குட் அட்டெம்ப்ட். அவ்வளோ ஒன்றும் நான் வந்து இது சரியில்லை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா இருந்துச்சு. ஓகே, மாணிக்க விநாயகம் சார். நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க பாட்டை, அற்புதமாக அழகாக. அந்த அதனுடைய ஸ்வீட்னஸ் குறையாம அந்த பாட்டினுடைய கம்போசருடைய அந்த கஷ்டப்பட்டு இசையமைச்சது இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் பெரிய மகான்கள். கேவி மகாதேவன்லாம் பெரிய பெரிய மேதைகள். அந்த இசையில் வந்து அற்புதமான ஒரு பாட்டை நீங்கள் பாடினீங்க, நல்லாவே பாடினீங்க ரெண்டு பேருமே. ஒவ்வொரு ரவுண்டும் உங்கள்கிட்ட அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் பொழுது மனசுக்கு நிறைவாக இருக்கு. இது தொடர்ந்து அடுத்தடுத்த ரவுண்டுகளில் இன்னும் சந்தோஷப்படும்படியா பாடணும், உங்க திறமை வளர்த்துக்கணும்னு வாழ்த்துறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல்ரைட், சோ ஸ்கோர்ஸ் கேட்கலாம். யமுனா 8 out of 10. 8 out of 10. Well done Yamuna, well done. விக்னேஷ் 9 on 10. 9 on 10. ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே நீங்க போட்ட எஃபர்ட் கிடைத்த ஒரு உண்மையான மதிப்பீடு இது. சரியா? இத கரெக்ட்டா அப்படியே பிடிச்சிட்டு அடுத்த ரெண்டு ரவுண்ட் ஒழுங்கா பாடிடுங்க. சரியா? கண்டிப்பா. I want to see you in the final 10. Sure. Sure. Come on, do that well.